இங்கேயே நில்லுங்க. அங்கே நானும் அவளும் பேசுறது இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ச்சே, டைமே நகர மாட்டேங்குது. இன்னும் ½ இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் தான் அவ. ஐயோ இல்லை இல்லை, நீங்கள் சும்மா அப்படி நினச்சிக்கங்க. சாரி. இப்போ நான் பேசின மாதிரி பேசினா ஓகேல? எஸ், எனக்கு இப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஓகே. ஹலோ, ஹே, வந்துட்டியா? எங்க இருக்க? என்ன பார்த்துட்டியா? நான் உன்னை பார்க்க விரும்பல. இனிமே நீ என்ன பார்க்க போறதில்ல. அம்மு, அந்த மீரா வரக்கூடாதுன்னு நான் சொல்லியும் அவளை கூட்டிட்டு வந்து அவ தோளை தொட்ட வேற. ஐயோ அம்மு, அப்படி எதுவும் தப்பா? அதெல்லாம் நான் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல சீட். என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஐ ஹேட் யூ. அம்மு, மீரா வரேன்னு சொன்னப்போ என்னால மறுக்க முடியல. அதான். அப்பா, என்ன விட அவ பேச்சு தான் உனக்கு முக்கியம் இல்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட எனக்காக செய்ய முடியாத ஒண்ணு நான் எப்படி நம்புறது? எந்த தைரியத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன் கூட வாழறது? இந்த மாதிரி இன்னும் என்ன ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அம்மு, நான் அப்படி பண்றவன் இல்ல. ஒரு காலத்துல நான் அப்படி பண்ண மாட்டேன். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனிமே நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீ காலுக்காக நீ காத்துட்டு இருக்க தேவையில்ல. அம்மு, குட் பை. ஹலோ, நீங்க வேணா பாருங்க. அவ அப்படி சொல்லியிருந்தா கூட டெஃபினட்டா ஃபோன் பண்ணுவான். வாங்க. மறுபடியும் அவ கூப்பிடுவான்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? உண்மையான காதல் இருந்தா கூப்பிடாம இருக்க முடியுமா? அவ நிச்சயம் கூப்பிடுவான்.